எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இது செய்முறை மார்க்கம், குருகுல கல்வி முறை. இது இது யோக முறை. யோக முறையில எல்லாமே சாத்தியம். அதாவது அகத்தூய்மை, உடம்பை சுத்தம் செய்ற ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த முறையில் உள் தூய்மை செய்யணும். அதாவது உள் தூய்மைனா உள்ள சுத்தம் பண்ணணும்னு அர்த்தம். தூய்மை செய்யணும். இந்த யோக பயிற்சியில தான் தூய்மை செய்யணும். வேற எந்த பயிற்சியும் தூய்மை செய்ய மற்ற எந்த உணவு பழக்கத்தை வைத்துக்கொண்டு தூய்மை செய்ய முடியாது. இப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தேன் எல்லாமே ரத்தம் கெட்டு போயிருக்கனால நோய் மாறி காட்டுது. ரத்தம் கெட்டு போச்சு. சாதாரண உணவு பழக்கத்தினால் ரத்தம் கெட்டு போய் சளியும் நச்சுத்தன்மை அதிகமாயிடுச்சு. சளி உடம்பெல்லாம் சளி, அந்த ரத்தத்துல கூட சளி நிறைய இருக்கு. இந்த சளி வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த உண்மையான இதை காட்ட மாட்டேங்குது. ஏன்னா மனிதன் என்பவன் மாறிக்கொண்டிருக்கிறவன் தன்னுடைய உணவு பழக்கத்தை மாற்றிக்கிட்டே போலாம். நம்ம சாதாரண உணவு பழக்கத்தை வந்து மாட்டிக்கிட்டோம். நமக்கு உண்மையாலுமே நம்ம இயற்கை ஆற்றல், இயற்கை நீர், பஞ்சபூதம் இதுதான் நமக்கு உணவு. அப்புறம் அதிலிருந்து வர்ற தூய்மையான பழங்கள் இதுதான் நமக்கு உணவு. இதுதான் இயற்கை உணவு. இதெல்லாம் நம்ம இழந்துட்டோம். இயற்கை உணவு மறந்து 200, 300 வருஷம் ஆச்சு. இப்ப என்ன பண்றான்? இந்த சாதாரண உணவு தின்னு 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 சளி ஏறி ரத்தமெல்லாம் கெட்டு போச்சு. நானும் உங்கள மாரி தின்னு கெட்டவன் தான். நானும் உங்கள மாரி தின்னு கட்டு. எந்த ஊரு நீங்க? சொந்த ஊர் எந்த ஊரு? கும்பகோணமா? எங்குது? சேலம். சேலம் தாங்க, பக்கத்து ஊர் தாங்க சேலம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த சோகைன்னு சொல்றான். அப்புறம் வந்து ரத்தத்துல உப்பு இருக்குதுன்னு சொல்றான். சொல்றான் ரத்த சோகை இருக்குது. ஆறு வந்துட்டு ரத்த சோகை நடக்க முடியாது. உப்பு வந்து நிறைய இருக்குதுங்கிறான். உப்பு நிறைய இருந்தா கிரேட்டின் சிறுநீரகம் பழுதாயிருமா? என்னென்னமோ சொல்லுவாங்க. என்னது? சரிங்க. அதெல்லாம் நோய் கிடையாது. இப்ப வந்து இந்த உடம்புல வந்து 3 வகையான ஆற்றல் இருக்குது. அத சொல்லி நான் முடிக்க போறேன். அப்புறம் வேணும்னா நீங்க மருத்துவர் மாணவரா தான் சேரணும். மாணவரா சேர்ந்து இந்த உடம்பை எப்படி சுத்தம் செய்கின்ற பயிற்சி எடுத்து நீங்களா மருத்துவம் செஞ்சு நீங்களே நோய் குணமாக்கலாம். உங்க உடம்பு சொந்த டாக்டரா மாறணும். மற்றபடிக்கு எந்த உணவிலையும், எந்த மருந்திலையும், எந்த மாற்றி எவனாலையும் குணமாக்க முடியாது. என்னது? எந்த உணவாலையும் செய்ய முடியாது. எந்த உணவுக்கும் ஆரோக்கியத்தை தொடர்பில்லை. உணவே ஆரோக்கியத்தை தராத பொழுது மருந்து எப்படி ஆரோக்கியத்தை தரும்? மருந்து என்ன பண்ணும் தெரியுமா? உங்களுக்கு மயக்கத்தை தருமே தவிர ஆரோக்கியத்தை தராது. மருந்து என்பது பக்க விளைவை அழுத்தி வைக்கும். பக்க விளைவு சைடு எஃபெக்ட் அழுத்தி வைக்குமே தவிர நோயை குணமாக்குற அதிகாரம் உலகத்துல எந்த மருந்துக்கும் கிடையாது. ஏன்னா மருந்து என்பது பக்க விளைவு அழுத்தி வைக்கும். பக்க விளைவு வேற, நோய் என்பது வேற. ஆணிவேர் என்பது வேற, சல்லிவேர் என்பது வேற. ஆணிவேர் வேற, சல்லி பிரச்சனை வந்து ஜீரண நீர் தான் பிரச்சனை. வயிற்றுக்கு இருக்கிற அந்த வாதம், பித்தம், கபம் தான் பிரச்சனை. அதுக்கு நீங்க சாதாரண உணவு போட்டு 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 சளி அதிகமாயிடுச்சு. சளியும் விஷமும் அதிகமாயிடுச்சு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒருக்கா மாசத்துக்கு ஒருக்கா நோன்புன்னு ஒண்ணு இருப்பாங்க. ஏகாதசி நோன்பு, அமாவாசை நோன்பு, அப்புறம் வந்து சஷ்டி நோன்பு, அப்புறம் ரம்ஜான் நோன்பு, இதெல்லாம் என்னென்னமோ சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? ரத்தத்தையும் குடலையும் சுத்தம் செய்வதற்காக முன்னோர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இதெல்லாம் மறந்து தொலைச்சு 2000 வருஷம் ஆச்சு. நானும் சாதாரண மதிப்பெண் வாங்கினவன் தான். எஸ்எல்சி படித்தேன், பியூசி படித்தேன் 79ல். இதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி பேரு சிவில் இன்ஜினியர், பிஇ சிவில் இன்ஜினியர். இவர் தான் கண்டுபிடிச்சார். உணவு இல்லாமல் இருக்க முடியுமான்னு ஆராய்ச்சி பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டார். அவருக்கு பல நோய்கள் இருந்தது. நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க? என்ன 8ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்? என்ன விவசாயமா? என்ன தொழில் பண்றீங்க? கூலி வேலையா? ஐயா நான் வந்து தொழில் வந்து யூனியன் ஆபீஸ் ஒர்க் பண்றேங்க. சரி. எந்த பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க? என்ன வயசு? ஆமா. இப்ப 46ங்க ஐயா. இன்னும் உங்களுக்கு 10 வருஷம் இருக்குது சர்வீஸ் இல்லையா? ஆமா ஆமா. 57 56 சர்வீஸ்? இப்ப 60ங்க ஐயா. அடங்கு ஒக்க மக்கா. அப்படி மாத்தி விட்டானா? பாருங்களேன் கொடுமை பாருங்க. ஆமா. சர்வீஸ் பென்ஷன் தர முடியாது, பணம் கொடுக்க முடியலன்னு சொல்லி எல்லாம் வயசு ஏத்தி விட்டானுங்க. பாருங்க இதெல்லாம் கொடுமை. அப்ப எத்தனை பேரு வயிறுவாய் எரிஞ்சு போய் கிடப்பானுங்க. என்னோட கட்டாயிடுச்சு. எத்தனையோ பேருக்கு வேலை கிடைக்கணும் போகும். எவ்வளவு பாருங்க எவ்வளவு. சரி சரி அது இருந்துட்டு போகுது. எத்தனை பேர் அப்ப இந்த வேலை எவனுக்கும் வேலையே கிடையாது. எவனுக்கும். ஆமாங்க ஐயா. சரி இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா
இத நான் உங்களுக்கு இந்த 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 ஒரு புத்தகத்துக்கான பட்டியல் அனுப்புறேன். அந்த புத்தகம் வந்து நீங்க வாங்கி முதல்ல படிச்சுக்கணும். படிச்சுக்கிட்டு, அப்புறம் நீங்க ஒரு 4 சரிங்க நாள் ஐயா. மருத்துவ பயிற்சி குடுப்பேன். அத நீங்களே செஞ்சு, நீங்களே குணமாக்கிக்கிறது. சரி, சரிங்க ஐயா. இன்னொரு முறை இருக்குது. ஓராண்டு படிக்கிற இது மருத்துவமே படிக்கணும். வைத்தியம் பார்க்கிறது ஓ! 4 நாள் சரி. படிக்கணும். நீங்களே வைத்தியம் நீங்களே 1 மாசம் சம்பளத்த குடுத்து நீங்க மருத்துவம் பார்த்துக்கலாம். 1 மாசம் சரி, சம்பளம் குடுத்து நீங்க சரிங்க ஐயா. மருத்துவம் பார்த்துக்கலாம். இல்ல எனக்கு எனக்கு 1 வருஷம் நீங்க மாணவரா சேர்ந்து இது படிக்கணும்னா 1 வருஷம் நீங்க டாக்டரே ஆயிரலாம். உங்களுக்கு நீங்களே டாக்டரா ஆயிரலாம். அப்படி ஒரு முறை இருக்கு. ஓ! சரிங்க. இது வந்து சரிங்க ஐயா. இது யோக முறை. இது செய்முறை குருகுல கல்வி முறை, யோக முறை. அதனால இது மருந்து, மாத்திரை எதுவுமே கிடையாது. தானாகவே உடம்ப சரி, சரிங்க. குணமாக்குற மருத்துவ முறை. அது இயற்கை ரகசியத்தை ஓ! புரிந்து கொண்டு, பகுத்தறிவு புரிந்து கொண்டு 7ஆம் அறிவில் இருக்கிற 7ஆம் அறிவுனா இயற்கை ஆற்றல்ல வாழ்றது. பஞ்சபூதத்தையும் நேரடியா எடுக்கிறது. அந்த மாரி உடம்ப சரி, வேணும்னா நீங்க உணவு பழக்கத்துக்கு மாறிக்கலாம். இது வந்து கட்டாயம் கிடையாது. நீங்க நீங்க சரி, எப்ப சரிங்க. வேணாலும் உங்க உணவு பழக்கத்துக்கு போலாம். ஆனால் இந்த உணவு பழக்கத்தினால் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா, இது உடம்பு ஓ! இயற்கை ஆற்றல் பஞ்சபூத ஆற்றல்ல வாழுது. காற்றில இருக்கிற நைட்ரஜன்ல வாழுது. காற்றில இருக்கிற ஆற்றல்ல வாழுது. சூரியன் ஆற்றலா இப்படித்தான் வாழுதே தவிர, மனிதனை பிச்சை ம், ம். எடுக்கக்கூடாது, அவன் சாகக்கூடாது என்பதற்கு தான் இயற்கை அவனுக்கு பகுத்தறிவை பயன்படுத்தணும். ஆ சுவையை கடந்து வரணும். புலன்களை கடந்து வரணும். சுவையை கடந்து வரணும். ஆகாரத்தை கடந்து வந்தவன் தான் ம், ஞானியாக முடியும். அவன் தான் சமாதிக்கு போ ம், முடியும். மற்றவன் நோயில சாக வேண்டும்ங்கிறது தான் இயற்கை. 2 சாவு இருக்குது. இன்னும் நோவுல சாகிறது ம், இருக்குது. இன்னும் விருப்பத்துல சாவறது இருக்குது. அப்ப விருப்பத்துல சாப்பிடும் ம், ம், சுத்தப்படுத்திட்டே வரணும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். ம், ம். இதுதான் யோக முறை. இதுல வந்து சிலர் தான் செய்ய முடியும். எல்லாரும் செய்ய முடியாது. 10,00,000த்துல ஒரு ஆள் தான் செய்ய முடியும். என்னது? 10,00,000த்துல ஒரு ஆள். 10,00,000 ஆகலாம், 50,00,000 கூட ஆகலாம். அதுல நீங்க யாருன்னு ம், பார்த்து ம், இல்ல தப்பிக்கிறதுக்கு வழி இருந்தா சொல்லித் தருவேன். அது 4 நாள். அது என்னுடைய ம், மருத்துவ வகுப்பு இருக்குது. என்கிட்ட வந்து நெறைய பேர் மருத்துவம் எல்லாருமே கொடூர நோய். ம், உங்களுக்கு ம், ரத்தச்சோகை தான். ஆனால் ருமேட்டிக் வந்தவங்க 15 வருஷம் பெட்ல சுருண்டு கிடந்தவன் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டான். ம், ம், ம். கொடூரமான நோய். இது வந்து ஒரு நோய் கிடையாது. இது வந்து அந்த ரத்தத்துல இருக்கிற விஷத்த அது 4 நாள்லயே முன்னேறிரும். 3 நாள்லயே அது அந்த சுத்தமாக ஆரம்பிக்கும். சரி, சரிங்க. அந்த நாக்குல வெள்ளையெல்லாம் போயிரும். அப்படியே போக போக நாக்குல வெள்ளை, நாற்றம் எல்லாம் போயிரும். அந்த சிகப்பெல்லாம் ம், மாறிட்டே வரும். ஓய்வுன்றது முதல்ல ரத்தத்தை பெருங்குடல் சுத்தம் செய்வதற்கான 2 தான் இருக்கு. ரத்தத்தையும் பெருங்குடல் கெட்டு போச்சு. ம், ம். நீங்க சைவ உணவு பழக்கம் சாப்பிட்டுருப்பீங்க. அசைவ உணவு பழக்கம், சைவ பழக்கம் 2மே அடி அடின்னு அடிச்சிருப்பீங்க. தயிரு, மோரு, பாலு, கூழ் கட்டியிருப்பீங்க. எல்லாம் கெட்டு போச்சு. சைவம் தாங்க ஐயா. அசைவம் இல்லைங்க. சைவம் தாங்க ஐயா. சைவத்துல சாதாரண உணவு தானே என்ன கீரையா சாப்பிட்டீங்க, கனிகள சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? அதெல்லாம் கிடையாது. கீரையும் கனி தான் அதான் உண்மையான உண்மை. கனிகள் தான் உண்மையான உணவு. என்னது? சரி. அந்த ம். கனி கூட கனிகள். தினம் திங்கக்கூடாது. கனி கூட 2 நாளைக்கு ஒருக்கா தான். சும்மா தான் இருக்கணும். நீரு தான். ம், நீரும் அப்புறம் அத சுத்தம் பண்றதுக்கு கனி. அதுக்கு தானே தவிர ம், தின்னுட்டுலாம் கிடையாது. கனியா இருந்தாலும் தின்னுட்டு இருக்கிறது கிடையாது. நீங்க ம், ம். பசிச்சாலும் பசிக்கிற சும்மா சாதாரண உணவு வெளுத்து வாங்குறது. தயிர் போட்டு கட்டு கட்டுன்னு தட்டு தயிர், ம், 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 ரசம், போண்டா, பஜ்ஜி, காப்பி, டீ ம், கட்டு கட்டுன்னு கட்ட வேண்டியது. என்னது? ம், ம். இத்தனையும் தின்னு என்ன போண்டா பஜ்ஜி. வந்துருச்சுன்னா, ரத்த சோகை வந்துருச்சு. இத்தனையும் தின்னு ம். ரத்தம். ஆ நல்லா தின்னு ஆரோக்கியம்னு நல்லா தின்னு ஆரோக்கியம்ன்றான். பொய் தானே அது. நல்லா தின்னு அப்ப ஏன் இப்ப நோய் வந்துச்சு? நோய் வரக்கூடாதுதாங்க ஐயா. அது சொல்றான் தப்பு தப்பா சொல்றானுங்க. ஆகையினால அறிவாளிகளுக்கு நோய் வரக்கூடாது. அறிவாளிகளுக்கு ம். நோய் வரக்கூடாது. ஒரு விலங்கு கூட தனக்கு நோய் வந்துட்டா வாந்தி எடுக்குது. 4 நாள் பட்டினி ஓடுது. 4 நாளு ம், ம். பட்னி. நாயெல்லாம் பாருங்க. வீட்ல இருக்கிற நாய பாருங்க, பூனைய பாருங்க, புலிய பாருங்க. அதெல்லாம் ம், புல்லு திங்குது. வயிறு கட்டி ம், புல்லு தின்னு வாந்தி எடுக்கும். எல்லாமே புல்லு திங்கும். புல்லு தின்னு வாந்தி எடுத்து 4 நாள் ம், ம், கேட்காம படுத்திருக்கும். அதுவே தானாவே நல்லா ம், எந்திரிச்சு ஓடிரும். எதுக்கு டாக்டர் அதே மாரி தான் ம், நாமளும் ஒரு உணவுக்கும் இன்னொரு என்ன சைவ உணவுனா வச்சுக்கலாம். நீங்க சைவ உணவே சாப்பிடலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கு குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் இடைவெளி இருக்க வேண்டும். என்னது? ம், ம், ம். 6 அந்த மணி நேரம். 6 மணி நேரத்துல நீரை தவிர எதுவுமே சாப்பிடக்கூடாது. 6 மணி நேரம் கழிச்சு நீங்க சைவ உணவு சாப்பிட்டு ஏன்னா நம்ம உடம்பே சைவ உணவுக்காக படைக்கப்பட்டிருக்கு. சைவ உணவுக்காக. ஆ, பல்லு, சரி. அமைப்பு, ஆ. பிரிச்சு சாப்பிடுறது, மேல் பல் 32 பல்லு, முன்னாடி வெட்டு பற்கள், இங்க நமக்கு வந்து இறைச்சி சாப்பிடுறது, முட்டை, பாலு, இறைச்சி 4 இருக்குது. இறைச்சி, முட்டை, ம். பால், வெண்ணெய். இந்த 4மே கொடூரமான அசைவ உணவுகள். நீங்க பால் குடிக்கிற பழக்கம் இருக்கா? பால் குடிப்பீங்க, காப்பி குடிக்கிற பழக்கம் இருக்கா? இல்லைங்க. இப்பல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் விட்டாச்சுங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஏன் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுல என்ன பண்ணீங்க? அப்ப சைவத்துக்கு மாறி இல்லைங்க. எத்தன வெறும் சைவமாவே இருக்கிறேன்னு எப்ப சை வந்தீங்க? வெறும் சைவம் தான் சாப்பிடுற பாலு, டீ, காப்பி, இறைச்சி, முட்டை ஆமாங்க. இதெல்லாம் விட்டாச்சு.
20 வருஷம் ஆச்சுங்க ஐயா. 20 வருஷமா சாதாரண உணவு சாப்பிடுறீங்க இல்லையா? மோர், தயிர் எல்லாம்? ஆமா. மோர் மட்டும் சாப்பிடுவேங்க ஐயா. தயிர் சாப்பிட மாட்டேங்க ஐயா. பால் குடிக்க மாட்டேங்க ஐயா. ஆ இதெல்லாம் இருந்து ஏன் வந்துச்சு? இத்தனையும் இருந்து ஏங்க வந்துச்சுன்னா, நீங்க உணவே தப்புன்னு அர்த்தம். நீங்க சாப்பிடுற என்ன உணவு தெரியுமா? நீங்க சாப்பிடுற உணவு சளியை ம். உற்பத்தி பண்ற உணவு. என்னது? ம். ம். நீங்க சாப்பிடுற சளி உணவே உற்பத்தி சளி பண்றது. உற்பத்தி பண்ற உணவு. சரி. ஏன் வயிற்றுக்கு ஏன் போய் ம். 3 வேள தானே சாப்பிடுறீங்க. சாதாரண சைவ உணவுனே வச்சுக்கலாம். 3 வேள சாப்பிடுறீங்க. ம். 3 வேள ம். ஒரு வேள சாப்பிட்டு ஒரு வேள உணவு சாப்பிடுறேன்னு வச்சுக்கங்க. அந்த உணவு உடலை விட்டு போறதுக்கு 24 மணி நேரம் ஆகும். எத்தன? 24 மணி நீங்க நேரம். 3 தடவ சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே தங்கிரும். அதுதான் நோயா மாறிடுது. ம். அப்ப ம். 24 ம். மணி ம். நேரத்துக்கு ஒருக்கா உணவே எடுத்துக்கணும். எத்தனது? 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை. உடம்புல இருக்கிற ம். இயக்கத்த அடிப்படையா கொண்டு. நீங்க உணவு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. அது உடம்பை விட்டு முழுமையா ம். நீங்க இருக்க 24 மணி நேரம் ஆகும். ம். 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 அப்ப 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் என்ன எடுத்துக்கணும் நீங்க? இயற்கை சட்டப்படி. அடுத்த உணவு எடுத்துக்கணும். இது ஏன் ம். தெரியலன்னு ம். தெரியாது. அதுக்கெல்லாம் யாரும் குறுக்கு சொல்லல. செய்முறையில தான் சாத்தியம். இப்ப நான் வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு உணவு சாப்பிடுவேன். மத்த முறை வாய் மூட்டு கம்முனு தான் இருப்பேன். ஏன்னா, ம். பசி ம். சுத்தமான ம். உணவு பசி தாகம்ன்னு தெரியுது. யோக முறை. இது வந்து பரிணாம அறிவியல் யோக முறை சமாதி நிலைக்கு போறது. 100 வருஷம் வரைக்கும் வாழ்றது. எத்தன வருஷம் வரைக்கும்? ம். 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 100 ஆண்டுகள். அது வாழ்ந்து தானாகவே முக்தி அடைஞ்சு மேல போயிரும். இதுதான் இயற்கை முறை. ம். இப்ப ம். வந்து நாம தின்னு ம். தின்னு சாதாரண உணவு நீங்க மேல்நிலைக்கு போகாம நீண்ட நாள் வாழ்றதுக்கு தடை செய்யறது உங்க உணவு இது வந்து உணவு பழக்கம் இது. என்னது? ம். உணவு இட்லி பழக்கவழக்கங்கள். திங்கிற இட்லி ம். திம்பீங்கல்ல இட்லி திம்பீங்க, தோசையெல்லாம் திம்பீங்களா இல்லையா? இட்லியா சாப்பிடுவேங்கய்யா, சாப்பிடுவேங்கய்யா. இட்லி சாப்பிடுவீங்க, தோசை இதெல்லாம் பலகாரம். என்னது? ம். ம். பலகாரங்கள். ஆமா. ம். அரிசி சோறு, தயிர் சோறு, தக்காளி சோறு, ம். அப்புறம் ம். எலுமிச்சை இதெல்லாம் வந்து பலகார பண்டங்கள். இதெல்லாம் வந்து ம். இதெல்லாம் பலகாரம். நீங்க சாப்பிடுறதெல்லாம் சாதாரண உணவு. ம். என்னது? ம். ம். ரத்தச்சோகை உண்டாக்குற உணவு. நீங்க சாப்பிடுறது பூரா ரத்தச்சோகை உண்டாக்குற உணவு. அரிசி சாப்பிட்டா காமாலை வரும்னு எழுதி வச்சிருக்கான். அரிசி தொடர்ந்து ஆ. சாப்பிடுறவன் காமாலை வரும். அரிசி எப்படி ம். ம். திங்கிறீங்க? சோறுங்கிற பேர்ல திங்கிறீங்க. என்னன்னு பேரு? சோறுனா சோர்வுன்னு அர்த்தம். ம். 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 சோறுனா சோர்வு தான். என்னது? ம். சோறுன்னா சோறு. ஆமா ம். சோர்வு தான் வந்துருச்சு. அது ரத்தம் கெட்டு போச்சு. வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் 6 மாசத்துல இப்ப நாம சொல்ற இந்த பயிற்சியில இனிமேல் 100 ஆண்டுக்கு பயிற்சி நோய் வரக்கூடாது. நீங்க விட்டு விட்டு செய்தாலும் போதும். ம். அல்லது வாழ்க்கையில ஒரு முறையாவது 6 மாசம் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உணவு பழக்கத்துக்கு மாறிக்கலாம். அதுக்கப்புறம் எப்ப ம். ம். வேணாலும் நீங்க சாதாரண உணவை தின்று பார்த்து, இந்த பயிற்சி ம். செஞ்சு பார்த்து, எது நல்லது? எது அதிக லாபம் தருது? எது நீடித்த காலம் நிக்குதுன்னு நீங்களா முடிவு பண்ணி, நீங்களா அந்த பக்கம் நிக்கணும். இதுதான் அறிவு. ம். ம். அறிவுனா அதிக லாபம் இருக்க வேண்டும். குறைந்த செலவா ம். இருக்கணும், அதிக லாபம் இருக்கணும். குறைந்த செலவில் அதிக லாபம் இருக்க வேண்டும். அதுதான் வந்து அறிவு. அப்ப நீங்களே ம். இத வந்து கட்டாயப்படுத்த முடியாது. இத வந்து யாருக்கும் கட்டாயப்படுத்த முடியாது. இது மனம் ம். சம்பந்தப்பட்டது. மனம் சார்ந்தது. ம். ஆ அப்ப மனம் ஒழுங்கா இருக்கணும்னா, அப்ப வயித்துல இருக்கிற உடம்புல நோயே இருக்கக்கூடாது. அப்ப ரத்தம் தூய்மையா சிகப்பா இருக்கணும். அது 3வது நாளே சிகப்பா மாறிரும். 3வது நாள்லயே ம். 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 அதற்கான பயிற்சிய குடுப்பேன். அந்த பயிற்சிய வந்து 4 நாள் குடுப்பேன். அதுக்கு கட்டணம்லாம் அனுப்புறேன் உங்களுக்கு. அப்படி அந்த சரிங்க. கட்டணத்த கட்டிட்டு நீங்க வந்துட்டு நீங்க அத 4 நாள் தான் மருத்துவம் குடுக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்களே செஞ்சுட்டு ம். 6 மாசம் கழிச்சு நீங்க செக் பண்ணி பார்த்தா எல்லாம் நார்மல்ன்னு சொல்லுவோம். ஓ! சரி, 6 மாசம் சரிங்க. கழிச்சு நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். நீங்களே ம். 6 மாசமா ஆயிருமாங்கய்யா? 6 மாசம் கழிச்சு செக் ஐயா? பண்ணி பார்க்கலாம். முன்னேற்றம் என்பது 3வது நாள்ல வந்துரும். முன்னேற்றம் என்பது ம். உங்க உடம்பே 3வது காட்டி நாள்ல. குடுத்துரும். உங்க சரிங்க. உடம்பே சரிங்கய்யா. உங்கள நடவடிக்கைய காட்டி குடுத்துரும். என்னோட வீடியோ எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. எல்லாம் பார்க்குறீங்களா கண்டிப்பா. இல்லையா? இல்லைங்க. இன்னைக்கு தாங்க உங்களுடைய அறிமுகம் கிடைச்சதுங்கய்யா. குரூப்ல அப்பனுடைய குரூப்ல இருக்கேன். இன்னைக்கு தான் உங்களுடைய அறிமுகம் எனக்கு அதுல பார்த்தேன். அதனால தான் அப்புறம் பார்த்த உடனே உங்கள அழைச்சேங்கய்யா. ஆ, ஆ காலையில கூட என்கிட்ட பேசினாரு அவரு. நான் சொன்னேன், தேங்காய்க்கும் பழத்துக்கும் எந்த ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் அதெல்லாம் உணவு பழக்கம்னு சொல்லிட்டேன். என்னது? அதெல்லாம் உணவு பழக்கம். ம். 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 தேங்காயெல்லாம் தப்பிக்க முடியாது நானு. இதுல எங்க போறது? தேங்காய் பழத்துக்கு எங்க போறது? தேங்காய் பழமும் அது உணவு பழக்கம் அது. என்னது? ம். ம். அது ம். ஒரு உணவு பழக்கம் அவ்வளவுதான். அது வந்து ஏதோ கொஞ்சம் தப்பிக்கலாம் தவிர முழுமையா தேங்காய் பழத்துக்கு நம்ம எங்க போறது? சுத்தமான மருந்தடிக்காத தேங்காய் எங்க முதல்ல தேங்காய் என்பது குடலை ம். சுத்தப்படுத்தாது. ம். ம். நெஞ்சுக்கறி போரும். தேங்காய் தின்னு பாருங்க என்ன ஆகும்? ம். தேங்காய் தின்னா நெஞ்சுக்கறி போரும். தேங்காய் இருந்தா
வெறும் தேங்காய் மட்டும் சாப்பிட்டா வருங்கய்யா. ஆ பழத்தோட சாப்பிட்டா எப்படின்னு தெரியல. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆ ஒன்றும் நல்லா ஆகாது. ஒன்று ம். உணவு பழக்கம் சொல்றேன். உணவு பழக்கம் சொல்றேன். அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்க? 24 ம். மணி நேரத்துக்கு ஒருக்கா. அது 2வது இப்ப கெட்டுப்போன உடம்பு. ம். கெட்டுப்போன குடல் சுருங்கி போனது. குடல் சுருங்கி போன உடம்பு சுத்தமான தண்ணீரும், சுத்தமான மருந்தடிக்காத கீரையும் வச்சுதான் சுத்தப்படுத்தி குடலை விரிச்சு விடணும். சரிங்கய்யா. குடலை விரிச்சு விடுறதுக்கு அது 10 நாள் ஆயிரும். உடம்ப நீங்க ஒண்ணு சாப்பிட்டீங்கன்னா 4 மணி நேரத்துல வெளிக்கு வரணும். எத்தனை மணி நேரத்துல? 4 மணி நேரத்துக்கு. அப்படியே வருது இப்போ. இல்லைங்கய்யா, ஒரு நாளே ஆனா கூட வர மாட்டேங்குது. அதுதான் சொல்றேன். நீங்க தேங்காய் பழம் சாப்பிட்டு வரவே வராது. தேங்காய் மலச்சிக்கல் உண்டு பண்ணும். தேங்காய் ம். பழம் சாப்பிட்டா வெறும் பழம் சாப்பிட்டாலும் 4 மணி நேரத்துல வரணும். தேங்காய் பழம் சாப்பிட்டா வரவே வராது. நாத்தம் மெழுங்கிரும். ம். எனக்கு ம். பெருங்குடல் சுருக்கி போச்சு. பெருங்குடல் ம். ம். தெரியல, வெளிக்கே வர மாட்டேங்குது. வராது. அது பழம் சாப்பிடுறது பழம் எப்படி சாப்பிட தெரியுமா? நன்கு குடலால சுத்தமானதுக்கு அப்புறம் பழம் சாப்பிட்டோம்னா ஒரு 1/2 கிலோ பழம், ஏதோ ஒரு பழம், அது இந்த வாழைப்பழமோ, கொய்யாப்பழமோ, மாம்பழமோ, தக்காளி, ஒரு பழம்னு வச்சுக்கோமே. பழம் சாப்பிட்டா 3 மணி நேரத்துல வெளியே வந்துடணும். எத்தனை மணி நேரத்துல? 3 மணி நேரத்துல. அதுதான் உண்மையான சுத்தமான குடல். அந்த சுத்தமான குடல்னு காட்டுவதற்குத்தான் பழம் சாப்பிடறோமே தவிர பழத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இது யோக மார்க்கம். இது சமாதி மார்க்கம்னு புரிஞ்சுக்காங்க. அவசரப்பட்டு யாரும் முடிவு எடுக்க கூடாது. என்னது சொல்றதெல்லாம் சொல்லியாச்சு. மனம் மாற வேண்டும். பகுத்தறிவுல தெளிவானதை என்கிட்ட வரணும். பகுத்தறிவுல பகுத்தறிவே பள்ளிக்கூடம் போய் வர்றது இல்ல. பகுத்தறிவு இயற்கையா வர்றது. 5ஆம் அறிவு கொடுத்தது யாரு? 6ஆம் அறிவு கொடுத்தது யாரு? மனதை கொடுத்தது யாரு? சமாதிக்கு எல்லாம் இயற்கைதான். இதெல்லாம் வெள்ளக்காரன்ட்ட கிடையாது. முட்டங்கள் சொன்னேன். அவரும் ஏதோ பேசிட்டு இருக்கிறார். அவருக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் கிடையாது. அது ஏதோ தின்னு அவர் நோய் நல்லாயிடுது இல்லையா? அது எல்லாத்துக்கும் பொருந்தாது. எல்லாத்துக்கும் இப்பதான் இந்த புத்தகம் காலையில பேசினேன். இப்பதான் இந்த புத்தகம் எங்க கிடைக்குதுன்னு கேக்குறாரு. இந்த புத்தகம் 25 இப்பதான் அவர் என்கிட்ட பேசினார். அந்த வீடியோ கூட உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. இப்பதான் பேசினார். மத்தியானம் ஒரு 12 மணி 1 மணி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவரு ஒரு தடவை 15 வருஷம் கூட எப்போ ஒரு நான் சந்திச்சிருக்கேன் அவரை. நான் சென்னையில ஒரு தடவை சந்திச்சேன். சென்னையில ஜெயா டிவின்னு இருக்குல்ல, ஜெயா டிவி. அந்த ஜெயா டிவி லட்சுமின்னு ஒரு நடிகை, இந்த சினிமா கூத்தாடி இருக்க அந்த லட்சுமி நடிகை எங்களை பேட்டி கண்டாப்புல. அப்ப இவர் எங்கேயே பார்வையாளர் என்னை பார்த்திருக்க. அந்த நினைப்புல என்னை கூப்பிட்டு கேட்டேன். நான் சொன்னேன், இது உணவு இல்லாம வாழ்றதுங்க அப்படின்னா. இது எப்படி கண்டுபிடிச்சி 30 வருஷம் ஆச்சு. இது பெரிய என்ஜினியர் கண்டுபிடிச்சாரு. இப்பதான் அவருக்கு இது புத்தகம் இப்பதான் தெரியுது. பாரு, இவ்வளவு காலமா இவ்வளவு 25 வருஷமா நான் காலத்தை விரயம் பண்ணியிருக்காரு. 25 வருஷமா அவருக்கு இப்பதான் இந்த புத்தகம் வாங்குறேங்கிறாரு. நீ வாங்கி நீ படிச்சு எப்ப தெளிஞ்சு என்ன ஆகுறதுன்னு யாருக்கு தெரியும்? அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. மற்றபடிக்கு அடுத்தபடி நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் அந்த எப்படி சேர்றதுன்னு சொல்றேன், சேர்ந்துக்குங்க. அல்லது நான் கட்டணம் அனுப்பிச்சிருக்கேன், அதை கட்டி விட்டு நீங்க சேர்ந்துக்குங்க. ஐயா, நடுவுல கட் ஆயிருச்சு. சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. அதாவது 4 நாள் பயிற்சி, மருத்துவ பயிற்சி கொடுப்பேன். நீங்களே பயிற்சி செஞ்சு நீங்களே டாக்டர் ஆகிக்கலாம். உங்களுக்கு சொந்த டாக்டரா மாறிக்கலாம். 6 மாசத்துல எல்லா நோயும் குணமாயிரு. 3 நாள்ல முன்னேற்றம் கிடைக்கும். 3வது நாள்ல முன்னேற்றம் கிடைக்கும். சரி சரி. 6 மாசத்துல இந்த நோய் மட்டும் இல்ல, எந்த நோயும் வராது. எந்த நோயும் சரிங்க. இடையில வேணும்னா நீங்க இந்த பழத்தை இது இடையில வேணும்னா நீங்க விட்டுட்டு கூட உணவு பழக்கத்துக்கு போயிட்டு மறுபடியும் இந்த உணவு பழக்கம், நீங்க இருக்கிற உணவு பழக்கம் 2யும் நீங்க ஒத்து பார்க்கலாம். இதை செஞ்சா எப்படி இருக்குது, அதை செஞ்சா எப்படி இருக்குது. புரியுதா? இதெல்லாம் இந்த 4 நாள் பயிற்சி சொல்லி கொடுத்துருவோம். நான் அப்ப உங்களுக்கு நீங்களே மருத்துவம், உங்க உடலே மருத்துவம் மாறும், உங்க உடம்பே டாக்டரா மாறும். இந்த 4 நாள்ல புரிய வச்சிடும். அப்ப எங்க மருத்துவ குழு இருக்கு, அதுல சேர்த்து விடுவேன். அந்த மருத்துவத்தை அது மருத்துவ மாணவர்கள் அவங்கள 12 ஆண்டு மாணவர்கள், 12 ஆண்டு பாடம் படிக்கிறவங்க. அதுல தற்காலிகமா 4 நாள் சேர்த்துவேன். அவங்க அவங்க கடுமையான நோயில இருந்து மருத்துவரா மாறி பிறருக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்காங்க. இப்பதான் வந்திருக்காங்க. குருகுல கல்வி முறை, செய்முறை. அதாவது எல்லாம் செய்முறை தான். எதுவுமே தீரி கிடையாது. எல்லாமே செய்முறை. எல்லாமே பார்த்து முன்னேறது. அந்த விருப்பப்பட்டு அதுல சேர்ந்துக்கலாம். சேர்ந்து அவங்ககிட்ட நீங்க கேள்வி கேட்கலாம். அவங்கள கடுமையான நோயில இருந்து தப்பிச்சு வர்றவங்க. அந்த முறையும் இருக்குது. வாட்டனவனுங்க அவசரப்பட முடிவிடுங்க. இது மனம் சம்பந்தப்பட்டது. எடுத்தேன் கவிழ்த்தேன் கிடையாது. இந்த புத்தகம் எப்படி வாங்குறது உங்களுக்கு அனுப்பிச்சு வர்றேன். வாங்கி படிச்சுட்டு சேருங்க. ஒன்னும் பயப்பட தேவையில்லை. எல்லாம் நல்லா இருக்கு. பார்த்தனே சொல்லிட்டு இது ஒண்ணுமே இல்லைட்ட நான். ஏதாவது சக்கரை நோயே 3 நாள்ல கண்ட்ரோல் ஆகும். சக்கரை நோயே இது சாதாரண உணவு தின்னு சக்கரை நோய் வருது, சாதாரண புற்றுநோய் வருது. அதுவே நான் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம்
இது நோயே இல்ல. சளி சரிங்க. அதிகமா இருக்குது. என்னது இருக்குது? உடம்பு பூரா சளி. சளி அந்த சளி அதிகமா இருக்கு. சோர்வு அதிகம். இன்னைக்கு தின்னது பூரா சளிதான். அது சளியும் நச்சுத்தன்மை ம். அடைஞ்சிருச்சு. உடம்பு இயங்க மாட்டேங்குது. அதெல்லாம் 3 நாள்ல கரைச்சு எடுக்க நீங்க நடக்க ஆரம்பிக்கல. 1 மாசம் ஓய்வுல இருக்கணும். 1 மாசம் ஓய்வுல இருக்கணுங்க. பண்ணிக்கங்க. இப்பதான் ஒரு 15 நாள் லீவுல தாங்கய்யா இருக்கேன். இன்னும் 1 மாசம் லீவ் போட்டே ஆகணுமா? இந்த லீவ் எடுக்கிறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்குங்கய்யா. அதுதான் வந்து ஐயாட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம். லீவ் போட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்து தான் பண்ண முடியுமா? இல்ல ஏதாவது வேலைக்கு போயிட்டே செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அரசாங்க ஊழியர் தானே. ஒண்ணும் என்ன கவலைப்படுறீங்க? அரசாங்க ஊழியர் தானே. போட்டு தள்ளுங்க. அவ்வளவுதான். இருந்தா நல்லா ஆகும். அதெல்லாம் நீங்க தான் முடிவு ம். எடுக்கணும். அதான் 1 மாசம் ஓய்வு எடுங்க. ம். இல்ல 15 நாள் இம்ப்ரூவ்மென்ட் வந்தாலும் பண்ணலாம். உங்களுக்கு இது மம்தி வேலை, சம்தி வேலை ஒண்ணும் இல்லையே. இல்லைங்கய்யா. அப்ப அப்படி ஒண்ணும் சாதாரண வேலை தானே. இல்லைங்கய்யா. சரி பாப்போம். இந்த 15 நாளா முயற்சி பண்ணி பாருங்க. மீண்டும் அத வரக்கு பாருங்க. புரியுதுங்களா? அதுக்கு கட்டணம் எல்லாம் அனுப்பிறேன். ரொம்ப குறைந்த கட்டணம் தான். அதிகபட்சம் 20,000 தான் கட்டணம். சரியா? சரி, சரிங்க. ஐயா இன்னும் சந்தேகம். ஆ. ஐயா இப்ப நம்ப இப்ப எனக்கு இந்த குறைகள் வந்து சரியாகறதுக்கு நமக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இப்ப நான் ஹோமியோபதி மருந்து எடுத்துட்டே இருக்கேங்கய்யா. எது அது நல்லது பண்ணாது. தொடர்ந்து அதெல்லாம் எது எடுக்கலாமா? நல்லது எதுவும் நல்லதாக மருந்துனா குணமாக்காது. அது அழுத்தி வைக்குமே தவிர அழுத்தி வைத்தல் வேற, குணமாக்குறது வேற. சரி, சரிங்கய்யா. நோய் வந்துட்டு இப்ப குணமாக்க முடியாது. அதான் விஷயமே. சுத்தம் பண்ணணும். இத சுத்தம் பண்றதுக்கு தான் இவ்வளவு கஷ்டம். இவரே வந்து 12 நோய் இருந்தாரு. எத்தன? 12 நோய். ம், எல்லா ம். நோயும் குணமாயிடுச்சு. அதனால இது இது வந்து நீங்களே செய்யணும். மருந்து எமன்கிட்ட போகவே கூடாது. டாக்டர்ட்ட போனீங்கன்னாவே நீங்க எமன்ட்ட போறீங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம இங்க வந்தோமா அதெல்லாம் விட்டுருமாங்கய்யா? எல்லா இந்த மருந்தெல்லாம் விட்டுருமாங்கய்யா? எல்லா பழக்கத்தையும் விடல அப்டின்னா, உங்களுக்கு மரணம் நிச்சயம். என்னது? ம், 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 மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது நீங்க. மரணத்திலிருந்து ம். சரி, நீங்க சரிங்கய்யா. இதான் மனம் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்ல பாரு. மனத போட்டு எல்லாம் ஒட ஒடன்னு உடைச்சிருவேன். எல்லா பழக்கத்தையும் நீங்க விட்டு தான் ஆகணும். ம். இல்லைன்னா சரி, உங்கள கொன்னே சரிங்கய்யா. ஏன்னா கொல்லாம விடாது. ம், ம், மருந்துக்கு ம். போனீங்கன்னா கொல்லாம விடாது. உணவுக்கு போனா கொன்னே ம், போடும். ம். உணவு என்னைக்கோ ஒரு வேளை இல்ல, இல்ல. சாப்பிடுறதா உணவு யோக்கியம் தானே. பத்தி தான் சொல்லலைங்க. இதெல்லாம் 16 இல்ல. வயசுலயே செய்ய வேண்டியது நம்ம காலம் தாழ்ந்து செய்யறோம். இது ரொம்ப தப்பு. நானும் உங்கள மாரி தின்னு கட்டவன் தான். உங்க இவரும் தின்னு கட்டவன். 100 ஏன்னா கிலோ உணவு எடை 100 கிலோ எடை. இப்ப ஏன்னா உணவுக்காக 60 கிலோ. நான் சொல்லலைங்க. என்ற எடை வந்து 80 கிலோ. இப்ப 60 கிலோ. சொல்லுங்க. ஐயா உணவுக்காக கேட்கலங்கய்யா. இப்ப மருந்து வந்து ஹோமியோபதி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. முன்னேற்றம் இருக்கு. அ வேகமான முன்னேற்றம் இல்ல. அதனால வந்து மூஞ்சிய சரி பார்த்தா தெரியும். மூஞ்சி பொது பொதுன்னு தெரியுது இல்லைங்க. அ, அ. மூஞ்சி பார்த்தாவே தெரியுதுல்ல. என்னது? ம், ம். பொத பொதன்னு இருக்குது பாருங்க. எப்படி இருக்குது? பொதன்னு ஆ இருக்கு. ம். இதெல்லாம் என்னது இதெல்லாம்? ரத்தம் வந்து அழுகி போய் வீங்கி கிடக்குது எல்லாமே. ரத்தம் சளி ஏறி ம், போய் ம். கிருமி நெறைய பூந்துருச்சு. கிருமி ம், ம். உடம்பே இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. உடம்பே ம். சரி, டோட்டல் சரிங்கய்யா. இன்ஃபெக்ஷன். இதுக்கு மேல பதில் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் அதுக்கு எது அந்த அந்த கிருமி ஒழிக்கிறதுக்கான அந்த நல்ல கிருமி இருக்கிற மாரி உணவு சாப்பிடணும். ஓகே, ஓகேங்கய்யா. அதுக்கு உணவு முறை இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன். அந்த கிருமி வந்து இந்த பசி வயிறோட இருக்கணும். 6 மணி நேரம். சரிங்க. அந்த பசி வயிறு அது தான் போய் ஒண்ணும் இந்த கொலை பிரச்சனை செய்யும். இல்ல. இது நோபல் பரிசே வாங்கியிருக்கானே 2016ல ஒருத்தன். ம், ம். ஜப்பான் டாக்டரே இப்படிதான். உண்மையாலும் பட்டினி இருந்தா நோய் நல்லாகுன்னு அவன் தான் சொன்னான். நாம எப்பவோ சொல்றான். இப்பதான் சொல்றானுங்க பட்டினி இருந்தா நோய் நல்லான்னு. நீங்க 15 அதான் 24 மணி நேரத்துக்கு ஒரு உணவு சாப்பிட சொல்றான். எத்தன? 24 மணி எந்த நேரத்துக்கு. டாக்டர் ம். சொல்றான்னு பாருங்க. ம், ம், ஏன் ம். சொல்றதில்ல? சொன்னா என்ன போயிரும்? ம். காசு அ, போயிரும். ஆ. ம். அதனால நீங்க வாடிக்கையாளரா இருக்கணும். வருமானம் வராது. அவனும் நோய் வந்து சாகப் போறான். நாமளும் நோய் வந்து சாகப் போறோம். நோய் வந்து ம், சாகறதுக்கா நம்ம ம், அறிவே ம். தேவையில்ல நமக்கு. புரியுதா? நாமளும் மாடு மாரி இருந்துட்டு போயிரலாம். சரிங்க. இப்போ இது வந்து எது மாரி இது இருக்குங்கய்யா? ஆமா. எளிய சிகிச்சை எது உணவு தான். மாரிங்கய்யா? எளிய பயிற்சி, எளிய உணவு தான். சரிங்கய்யா. மனம், உடல் சார்ந்த நீங்களே சமைச்சு சாப்பிடணும். அந்த மாரியே. யாரோட சரி, யாரோட சரி. உதவியும் தேவையில்லை. யாரோட உதவி? ஆ, ஆ. சமையல் உதவி யாருடைய சமையல் உதவியும் தேவையில்ல. தேவைப்படாது. சரி, சரி. தேவையில்ல. புரியுதா? அப்ப சரிங்கய்யா. நீங்களே ம். சாப்பிடுற மாரி இது எளிய உணவுன்னு சொல்லியாச்சு. என்னது? சரிங்க. எளிய உணவு. எளிய ம். உணவு, எளிய பழக்கத்துல தான் உடம்பு வந்து சுத்தமாகும். ம். சரி, சரிங்க. யாரோட உதவியும் இப்ப தேவையில்ல. நமக்கு இப்போ சமையல்காரியும் ஒரு 10 தேவையில்ல. நாள் ஒரு 10 நாள் கழிச்சு நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமாங்கய்யா? அது இம்ப்ரூவ்மெண்ட் உங்க விருப்பம். இருக்குமாங்கய்யா? உங்க உடம்பே காட்டிரும்.
சரிங்க. 3வது நாள்லயே காட்டிரும். என்னது? 3வது நாள்லயே. ம். சரிங்கய்யா. உடம்பு இந்த அப்படியே அப்படியே வத்து கரையணும். சிப்புனா உடம்பே கரைஞ்சு எடுக்கணும். உடம்பே சிப்பணும். எத்தனை சரி, கிலோ சரி. இருப்பீங்க? ஐயா? எத்தனை கிலோ எடை? ஐயா ஒரு 65 கிலோ இருக்குங்கய்யா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 கிலோ சளி இருக்குது. எத்தனை? ம், ம். இந்த 15 கிலோ கழிச்சுட்டா எவ்வளவு? கிட்டத்தட்ட 48 கிலோ வரும். 50 கிலோ வரும் உங்களுக்கு. எத்தனை கிலோ? 50 கிலோ. 15 கிலோ சளி இருக்குது. அதான் சாவடிக்குது உங்களுக்கு. ம், அது ம், கரையறதுக்கு ம். 6 மாசம் ஆகும். கரையறதுக்கு 6 மாசம் ஆகும். சரிங்கய்யா. ஆனால் முன்னே குறைய குறைய அந்த விஷம் சளியும் இந்த நச்சும் அந்த குறைய 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 அந்த சளி எடுக்கிறதுக்கான ஆ. உணவு குடுப்போம். சளி எடுக்கிறதுக்கான உணவு. ம். அந்த உணவு, நீர்ப்பயிற்சி 2 குடுக்குறப்ப அப்படியே குறைய குறைய சர்ருன்னு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு 1, 2, 3, 4ன்னு கடைசியில 6வது மாசத்துல ஒண்ணுமே இருக்காது. சரிங்க, அப்ப சரிங்க. உடம்பே சொல்லிரும் இல்லையா? உடம்பே ம். ஏன்னா நம்ம சரிங்க. பழக்கத்தையே மாத்துறோம். பழக்கத்துவே ஆ, ஆ, ஆ. அதே நேரத்துல ஒரு நாளைக்கு முடியலையா, நீங்க சாதாரண இட்லி தின்னுக்கலாம், தோசை தின்னுக்கலாம். ஏன்னா அது இட்லி, தோசைய வச்சே குணமாக்குற முறையில இருக்கு. நான் இட்லி, தோசைய வச்சு குணமாக்குவேன். என்னது? சரி, சரிங்கய்யா. அந்த உணவ வச்சு நான் குணமாக்குவேன். வெங்காய தோசை வச்சு சரி, குணமாக்குவேன். வெங்காய சரிங்க. சட்னி வச்சு, இட்லி வச்சு அதெல்லாம் எங்க நெறைய டெக்னிக் இருக்கு. 1,00,000 முறை சரி, இருக்குது. சரிங்க. சாதாரண உணவை ஓகே. வைத்துக் கொண்டு ம். குணமாக்கலாம். நீங்க சாப்பிடுற உணவே இருக்கு இல்லையா? அத வச்சே என்னால குணமாக்க முடியும். அதுதான் திறமை. சரி, சரி. அதுதான் எனக்கு தேவை. அந்த ஓகேங்க. முன்னேற்றம் வரணும். அது மட்டும் இல்ல 3 முன்னேற்றம் வரணும். உடல், மனம், ஆன்மா. ம். இந்த 3ம் வரணும். சரிங்க, உடல், சரிங்க. மனம், ஆன்மா. அதனால தான் சொல்றேன். சரிங்க. உணவுங்கிறது தேவையில்ல. தப்பா சொல்லிக் குடுத்துட்டானுங்க. உணவுங்கிறது அது ம். சாப்பிடுறதே தவிர ஆரோக்கியத்துக்கு கிடையாது. உணவு நீங்க சாப்பிடலாம். ஆனா அது எதுக்கு கிடையாது? ஆரோக்கியத்துக்கு கிடையாது. சரி, போண்டா சரிங்கய்யா. திங்கலாம், மீன் திங்கலாம், கோழி திங்கலாம், ஆணையவே அடிச்சு திங்கலாம். ஆனா அதெல்லாம் வந்து மனதுக்கு திங்கிறமே தவிர அது உடலுக்கு கிடையாது. சரி, சரிங்க. நீங்க ஐயா திங்கிறதெல்லாம் இன்னொரு வந்து சந்தே வாய் ருசிக்காகவும் மனதுக்கு தான் சாப்பிடுறீங்க. உடம்புக்கு கிடையாது. அப்ப நீங்க ம். திங்கிறதெல்லாம் சரின்றதா ஏன் நோய் வருது? ம், ம். ஒரு வேளைய திங்கிறீங்க, 3 வேளை திங்கிறீங்க. அப்புறம் ஏன் நோய் வந்துச்சு? ம், ம், ம். அப்ப இது வந்து ஒரு வேளை இன்பான் யோகிங்கிற மாரி நெறைய இருக்கு. அதனால யோசனை பண்ணி பாருங்க. புரிய விட மறுபடியும் பேசலாம். ஒண்ணும் அவசரம் இல்ல. சரியா? வாட்ஸ்அப்ல சரி. கேளுங்க நான் பதில் சொல்றேன். ஒண்ணும் பயப்பட வேண்டாம். நல்லாயிரும், 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 நல்லாயிரும். சரியா? ம். ஐயா இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் மட்டுங்கய்யா. ஆ ஓ ஐயா இப்ப நானு ஒரு பயிற்சிக்கு ஒரு 15 நாள் பயிற்சிக்கு போகணுங்கய்யா. ஒரு 15 நாள் கழிச்சு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி அப்படி செய்யுங்க. அப்படியே வாங்க. 5 நாள் கழிச்சே வாங்க. இல்ல, இல்ல. இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த 15 நாள்ல நடுவுல வந்து வெளியில தங்கும்போது நமக்கு இது அதுக்கான உணவு சொல்லிக் ஏதாவது குடுக்குறேன். அதுக்கான உணவு சொல்லிக் குடுப்பேன். சரி, சரிங்க. அதுதான் கேட்க அரசாங்க வச்சேங்க. பயிற்சிக்கு தானே போறீங்க? அரசாங்க பயிற்சிக்கு தானே? ஆமா. ஆமா, ஆமாங்கய்யா. அப்ப நீங்க சொல்லுங்க. இது வந்து மனம் சம்பந்தமானது அப்படின்னு யோக பயிற்சின்னு சொல்லி தனியா சொல்லுங்க. யோக பயிற்சியில எனக்கு தனியான உணவு இருக்கு. நீங்க சொல்லி நான் அந்த உணவு எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தர்றேன். அது அந்த சரி, ஹீமோகுளோபின் சரிங்க. அதிகப்படுத்துற உணவு சொல்லி தர்றேன். ஹீமோகுளோபின ஆ சரிங்கய்யா. ஒரு நாள் முழுப்பட்டி கிடையாது. ஒரு நாள் முழுப்பட்டி கிடையாது. இப்ப நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு திருப்பி அனுப்புறேன். உங்களுக்கு ரெக்கார்ட் பண்றேன். உங்களுக்கு திருப்பி அனுப்புறேன். YouTubeல போட்டு அந்த கிளிப் எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன். சரி. புரியுதா? சரிங்க, இத அப்படியே சரிங்கய்யா. மறக்கவே கூடாது. இந்த கிளிப் உங்களுக்கு பேசி அனுப்புறது நீங்க அப்படியே ரெக்கார்ட்ல வச்சுக்கணும். லிங்க் அப்படியே வச்சுக்கணும். எப்பவுமே இப்ப ஆ. பேசுறதெல்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. ஓகே. சரி, இப்ப உங்களுக்கு சரிங்கய்யா. திருப்பி அனுப்பிச்சுருவேன். மகிழ்ச்சிங்க. அப்ப நீங்க எத்தன தடவ கேட்டாலும் சரி. அழியவே அழியாது. புரியுதா? சரிங்கய்யா, சரிங்கய்யா. ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. நீங்க வேலைக்கும் போலாம். இது உங்களுக்கு தான் வேற கடுமையான வேலை இல்லையே. கடுமையான வேலையா இருந்தா கூட சோறு திங்கலாம். இது வேலையே கிடையாது. அப்ப இயற்கை உணவை வச்சு சுத்தப்படுத்தலாம். இருக்கிற உணவை வச்சு அதெல்லாம் சொல்லி தரேன் சரி. நான். சரியா? சரிங்க, சரிங்க. ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. நன்றி. ம். நன்றிங்கய்யா. மகிழ்ச்சிங்க. நன்றி.